ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்க சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்ல இருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுறேன். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் சும்மா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரீல்ஸ் என் கண்ணில் பட்டுச்சு. இவங்க அவங்களுடைய சர்ஜிக்கல் ஜேர்னி நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ கேர்ள்ஸ், ஐ எம் ஃபீலிங் ஸோ மச் பெட்டர் டுடே. எனக்கு வெட்டி எடுக்கும் போது 32 கட்டி எடுத்தாங்க. ஆக பெருசு வந்து இவ்வளோ பெருசு, மேங்கோ சைஸ்ல இவ்வளோ பெருசு. அவங்க போட்டோவோட போட்டிருக்காங்க. அவங்க கர்ப்பப்பையில கிட்டத்தட்ட 32 கட்டி இருந்தது. எல்லாமே பெரிய பெரிய கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை ரிமூவும் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க அம்மா கொடுக்குற இன்ஃபர்மேஷன். அவங்க அம்மா என்ன ஷேர் பண்றாங்கன்றத கேளுங்க. இவ்வளவு ஒல்லியா இருக்கு, நாங்க நினைச்சே பார்க்கல அதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு. காய்மங்கல் சாமி கும்பிட்டு பிற்பாடு அவங்க வழி வச்சு வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஆபரேஷன் பண்ணி டாக்டர் காமிச்சேன்னு நானே பயந்துட்டேன். 32 கட்டி சோஃபா, அதுக்கு கர்ப்பாயத்து வழி உள்ள இல்ல, வெளியே தான். அதனால தயவு செஞ்சு பெண்கள்லாம் என்ன செய்யுங்க, ஒரு 200 வழி 250 வழி தான் வரும். இங்க வராட்டி பரவாயில்ல, பிரைவேட்ல போய் செய்யுங்க. சக்கி போன இடத்துக்கு போங்க, அவங்க கணக்கா செக் பண்ணாங்க. இதை செக் பண்ணி ஆகணும், இல்லாட்டி எங்களுக்கு நடந்த மாதிரி நடக்கும். அல்ட்ராசவுண்ட் செஞ்சு பார்த்த தான் தெரிஞ்சிச்சு அது எவ்வளவு உள்ளியா இருக்கு. போன வாரம் கூட பரதநாட்டியம் ஆரம்பிச்சு நாங்க நினைச்சு பார்க்கல அதுக்கு, ஏன்னா எந்த சிம்டம் இல்ல. அதனால பெண்கள்லாம் போய் செக் பண்ணுங்க. இது சில பேருக்கு சிம்டம் தெரியாது. டாக்டரே சொன்னாரு. நல்ல வேலை நாங்க வந்து வெள்ளனியா பார்த்துட்டு அதுக்கு வெள்ளனியா கிளியர் பண்ணிட்டோம். இன்னைக்கு அது எவ்வளவு பெட்டரா இருக்கு. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க டாக்டருக்கு எந்த சிம்டம்ஸும் இருந்தது இல்ல. பட் ரொட்டீனா ஒரு அல்ட்ராசவுண்ட் பெல்விஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பையில இந்த கட்டியெல்லாம் இருந்தது தெரிஞ்சுது. ஸோ அவங்க ரொம்ப கிளியரா அட்வைஸ் பண்றாங்க. எல்லாருமே உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கோ இல்லையோ ஒரு அல்ட்ராசவுண்ட் பெல்விஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஜாஸ்தி காசும் ஆக போறது இல்ல. ஆனா அது பண்ணான்னா இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ நானும் அதுதான் உங்களுக்கு சொல்ல போறேன். 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ இல்ல 1 இயர்க்கு ஒன்ஸோ நீங்க ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் அண்ட் பெல்விஸ் அதோட ஒரு பிரஸ்ட் அல்ட்ராசவுண்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா இந்த ஸ்கேன்ல நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அண்ட் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.